ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் துருவல் கொலக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் துருவலை வச்சு கொலக்கட்டை எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். நம்ம இன்றைக்கி தேங்காய் துருவலை வச்சு கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னா, துருவின தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இந்த மாதிரி சைஸ் கப்பில் 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு சுகர். வாங்க நம்ம இப்போ மாவு எப்படி பிசைகிறதுன்னு கொலக்கட்டைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சுகர் தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம கட்டியாக தண்ணி அதிகமாக சேர்க்காம நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நம்ம எடுத்து கொஞ்சமாக உருட்டி உள்ளாங்கையில் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு, கொஞ்சமாக நம்ம துருவின தேங்காய் இந்த மாதிரி நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 2-3 பொட்டுக்கடலை இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி பண்ணி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவெல்லாம் பாருங்கள், தேங்காய் பொட்டுக்கடலை உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சுகர் போட்டு நம்ம பிசைஞ்சால இதுக்குள்ளே சுகர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படுறவங்க இதில் கொஞ்சம் சீனி, கொஞ்சம் சுகர் வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது சுகருக்கு பதில் நம்ம வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. நம்ம கொலக்கட்டை எப்படி பிடிச்சி வச்சாச்சுங்க. இதை நம்ம வேக வைக்கணும், அவிச்சு எடுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இந்த கொலக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச உருண்டையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டுக்கலாங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை வேகட்டும். கொலக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச கொலக்கட்டை வாங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சுவையான தேங்காய் துருவல் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி உள்ள நம்ம ஸ்டஃபிங் பண்ணது தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சுகர் நம்ம வைக்கலாம். ஒயிட் சுகர் இல்லைன்னா கொஞ்சம் மண்டை வெல்லம் இல்லாட்டா கருப்பட்டி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.